ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். மண்டே இப்படி தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சண்டே வந்து ஆக்சுவலாக வந்து நான்வெஜ் எதுவும் செய்யலை, கீரை தான் செஞ்சோம். சரி மண்டேவாச்சும் நான்வெஜ் செய்யலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். ஆக்சுவலாக வந்து இங்கே வெளியவும் கோயில் கோலம் போட்டு கோயிலாண்டி கோலம் போட்டு காலையிலே வேலைலாம் ஒரு 6 to 6:45க்கெலாம் இந்த வேலைலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் டயர்டாகவே இருந்தது காலைல எழுந்து வேலை செய்யறதுக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சு முடிச்சிடணும்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு என்ன பண்ணாயிட்டுனா, சரி வீட்டில் இருக்க வேலையை பார்க்கலாம், டிஃபன் வேலை செய்ய போகலாம் அப்படின்னு செஞ்சாச்சு. பாப்பாங்களுக்கு மட்டும் கெவுரு மாவு இட்லி செஞ்சுட்டு கொஞ்சம் துவையல் செஞ்சேன், வெங்காய துவையல். அதுக்கப்புறமா எங்களுக்கெல்லாம் வந்து கூழ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே நைட்டே கூழ் காசி வச்சுட்டாங்க. மேலே இருக்க ஈடெல்லாம் எடுத்துகிட்டு கூழை வந்து கரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியாச்சு. கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் தானே, ஏன்னா வந்து அது முன்னாடி நாளைக்கு காசு தான் நம்ம கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு. எப்படி சொல்கிறதுனா, இந்த கூழ் சாப்பிட்றது ரொம்ப 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 நல்லது. இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது, நம்மளை ஹைட்ரேட்டாகவும் வச்சுக்கும். இன்னொன்று வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப தண்ணி தாகம் எடுக்காமல் வச்சுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்கிறதுனா, கெவுரு மாவு, அந்த கெவுரு அப்படின்றது குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப நல்லது, நல்லா வெயிட் போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இட்லி கூட கெவுரு மாவு போட்டு செஞ்சேன். சரி நம்ம மட்டும் கூழ் சாப்பிட்றோமே, குட்டிக்கு என்ன கொடுக்கலாம். குட்டிக்கு வந்து ஒயிட் இட்லினாவே ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது அவனுக்கு. சிவப்பரிசி இல்லை இடியாப்பம் அந்த மாதிரி தான் சாப்பிடுவான். அதனால் அவனுக்கும் இந்த இட்லி கொஞ்சம் தாளித்து செஞ்சதெல்லாம் நல்லா சாப்பிட்டான். சரி நம்மளுக்கு கூழ் ரெடி பண்ணலாம், கூழ் ரெடி பண்ணோம். நிறைய பேர் வந்து மொட்டை அடித்ததோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. நானும் ரொம்ப வருஷம் கழித்து தான் மொட்டை அடிக்கிறேன். அது ஒரு சின்ன வேண்டுதல், பாப்பா பிறந்தா பையன் பாப்பா பிறந்ததுன்னா மொட்டை அடிக்கிறோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஏழுமலையார் புண்ணியத்தில் பையன் பாப்பா பிறந்துச்சு. அதனால் கண்டிப்பாக ஃபேமிலியோடு மொட்டை அடிக்கிறோம். 5 பேருமே வந்து துலாபாதம் இடைக்கு போடுறோம் அப்படின்னு வேண்டியிருந்தோம். அதை நிறைவேற்றிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். 3 பேரும் இடைக்கு போட்டு வந்தாச்சு. அப்புறமா இருக்க 2 குட்டீஸை வந்து மே மந்த் கூப்பிட்டு போய் இடைக்கு போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் வந்து சுபதம் என்ட்ரன்ஸில் போனதால் எங்களுக்கு ஃப்ரீயாகவும் இருந்துச்சு தரிசனம். சீக்கிரமாகவும் 1 டேலே பார்த்துட்டு வந்தோம். 1 o'clock போயிட்டு 3:30க்கெலாம் சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். இந்த கூழ் வந்து தண்ணி உப்பெல்லாம் போட்டு கரைச்சாச்சு. இதை தவிர்த்து வேறு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. அங்கே உள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, மொட்டை அடிக்கிறத கண்டிப்பாக வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. குட்டிக்கு மட்டும் வீடியோ எடுக்கிறத அலோவ் பண்ணாங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து உங்கள் மெமரிஸ்க்காக வீடியோ எடுத்துக்கோங்க, தயவு செஞ்சு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணாதீங்க மொட்டை அடித்த வீடியோவை, என் வேலையே போய்டும் அப்படின்ட்டு வந்து ஒருத்தவங்க ரெக்வஸ்ட் பண்ணும்போது நம்ம அந்த வீடியோ அப்லோட் பண்ணக்கூடாது இல்லையா, அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவங்க செய்கிறது ஒரு வேலை இல்லையா. அதனால தான் நான் வந்து இன்னும் பாப்பாவுக்கு மொட்டை அடித்த வீடியோவே வந்து நான் என்ன பண்ணல அப்படின்னா அப்லோட் பண்ணல. கண்டிப்பாக ஃபோட்டோஸ் மட்டும் எடிட் பண்ணி ஷார்ட்ஸில் போடுறேன், ஓகேங்களா. அதனால யாரும் வந்து அப்படியே கோவமாக அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு திடீர்னு கேட்காதீங்க. மொட்டை அடித்த வீடியோவை கண்டிப்பாக பாப்பாவுக்கு மொட்டை அடித்த ஃபோட்டோஸை வந்து வீடியோவை க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். என் கூட எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணி மட்டும் தான் வந்தாங்க. சரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்ட்டு வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு கொஞ்சம் பூண்டு ஊறுகாய் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளோ தான் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. எல்லாருக்குமே கூழ். எங்கள் மாமனார் வந்து கூழ் குடிக்க மாட்டார், அவருக்கு மட்டும் இட்லி போட்டு அதே மாதிரி துவையல் வச்சாச்சு. மீன் கழுவலான்னு வெளியே வந்தாச்சு. நான் என்ன மீன் கழுவுறேன்னு சீரியஸாகவே எனக்கு தெரியாது. யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். மீனை மட்டும் கழுவ தெரியும், அம்மாக்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். கல்யாணம் ஆகிட்ட பிறகு தான் அதுவும் கற்றுக்கிட்டேன். எப்படி கழுவணும்னு சொல்லுங்கள், கல்யாணம் ஆகிட்டு போயிட்டு பிறகு மீன் கழுவ சொல்கிறாங்க, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்படியே கண்ணு பார்த்தா எப்படி சொல்கிறது, கை பார்த்தா கண்ணு பார்த்தா கை செய்யணும்னு சொல்லுவாங்க போல். அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களையாக பார்த்து தான் எல்லாமே கற்றுக்கிட்டது. நிறைய சமைக்கலாம் கூட தெரியாது கல்யாணத்தப்போ, வெறும் சாம்பார் ரசம் மட்டும் தான் வைப்போம். இப்போ எது கொடுத்தாலும் சமைப்போம். எப்படி சொல்கிறது, நம்ம மொபைல் ஃபோன் இருக்கிற வச்சு கொஞ்சம் அப்படியே கற்றுக்கிட்டு தான் இப்போ எது செஞ்சாலும் சமைப்போம். மீன் இது என்ன மீனுன்னு யாருக்காச்சும் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு இது என்ன மீன் சீரியஸாகவே தெரியாது. ஆனால் மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் மீன் குழம்புல வந்து தலை மட்டும் தான் சாப்பிடுவேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த மீன் குழம்பு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. ஏன்னா வந்து சட்டிலேயே செஞ்சுட்டு அடுப்பு மேலே செஞ்சோமா, அங்கேயே எல்லா வேலையும் நிழல்லையே உட்காந்துட்டே செஞ்சதால் கொஞ்சம் எனக்கும் கம்ஃபர்டபுளாக இருந்தது. எல்லா மீனையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியும் எங்களுக்கு பக்கத்துலேயே கிடைக்கிறதால ஈஸியாக அந்த இடத்துல அந்த திரை வலிச்சு வச்சுருக்கோம் இந்த பக்கமாக, அங்கேயே வந்து தேய்ச்சி கழுவ ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் மீன் கழுவிட்டு மீன் குழம்புக்கு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் மீன் வறுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருந்தோம். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து மொத்தம் 5 பெரியவங்க, 3 குட்டீஸ் இருக்காங்க. நான், எங்கள் வீட்டுக்காரர், எங்கள் மாமனார், எங்கள் மாமியார், எங்கள் மாமனாருக்கு அம்மா இருக்காங்க. நாங்கள் 5 பேர், குட்டீஸ் ஒரு 3 பேர்.
மொத்தம் வந்து 8 பேர் இருக்கோம் எங்கள் ஃபேமிலியில். அதனால தான் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் மீன் வாங்கிட்டு வரோம். எடுத்தோடனே இவ்வளோ மீனா அப்படிலாம் சொல்லாதீங்க. ஆக்சுவலாக இத்தனை பேர் இருக்கிறதால எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் மீன் வறுத்துட்டு கொஞ்சம் குழம்பு வச்சு அதில் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ருவோம். அதனால தான் மோஸ்ட்லி வந்து நான்வெஜ் சாப்பிடுவோம். எப்போவுமே வெட்னஸ்டே, சண்டே அந்த மாதிரி டைமில் நான்வெஜ் தான் செய்வோம். நான்வெஜ் தான் எல்லாருக்குமே பிடிக்கும் இங்கே. மீன் குழம்புலாம் எல்லாருக்குமே பிடிக்கும். சாம்பார் பிடிக்கும். இந்த ரசம், இந்த கீரை அதெல்லாம் வந்து நல்லா இறங்காது. யாருக்கெல்லாம் மீனே க்ளீன் பண்ண தெரியாதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நானும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கிட்டு தான் அப்படின்னு க்ளீன் பண்ண ஆரம்பித்து இப்போது ஓரளவுக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கேன். மீன் நண்டெல்லாம் கல்யாணம் ஆகி வரும்போது க்ளீனே பண்ண தெரியாது. இப்போ எது கொடுத்தாலும் க்ளீன் பண்ணுவோம். நண்டு, இறால், மீன், அந்த எது சொல்லுவாங்களே கடவா, அந்த என்ன கனவா மீன் எல்லா மீனுமே க்ளீன் பண்ணுவோம். ஆட்டு இது கூட சரி அந்த போட்டிலாம் கொடுப்பாங்களா அதை கூட க்ளீன் பண்ணுவேன். எல்லாமே கற்றுக்கிட்டேன். நம்ம எப்படி சொல்கிறது, நீங்கள் சொன்ன மாதிரி மொட்டடிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கன்ற மாதிரி இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் கல்யாணம் ஆகி வந்து தான் எல்லா விஷயமும் கற்றுக்கிட்டேன். யார்கிட்டையும் கேட்டு அம்மாகிட்ட அப்படி இப்படின்னு கேட்டு தான் கற்றுக்கிட்டேன். இந்த ஃபிஷ்ஷோட தலை இருக்குல்ல, இதில் வந்து உள்ளே வந்து பெறால் இருக்கும். பெறால் கிடையாது, அந்த லங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு எப்படி லங்ஸ் இருக்கோ அந்த மாதிரி வந்து கில்ஸ் இருக்கும் இங்கே ஃபிஷ்ஷுக்கு. அந்த கில்ஸை வந்து கண்டிப்பாக எடுக்கணும். அதை எடுத்து தான் குழம்பு வச்சா மட்டும்தான் வந்து ஆக்சுவலாக நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து அதை எடுக்க வேணாம்னு கூட ஒருத்தவங்க சொல்கிறாங்க. பட் வந்து அதை எடுத்துகிட்டு குழம்பு வச்சா நல்லாயிருக்கும். அது வாங்கிட்டு வரும்போது அது ரெட் கலரில் இருந்தால் அந்த மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபிஷ்ஷோட கண் வந்து எல்லோவில் ரொம்ப எல்லோவாக மாறிடுச்சு அப்படின்னா மீன் ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னு அர்த்தம். அதை பார்த்து கூட மீன் ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம். இதெல்லாம் எங்கள் மம்மி தான் சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி மீனை தொட்டு பார்க்க சொல்ல கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும். ரொம்ப கொலன்னு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஐஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து மீனில் இவ்வளோ விஷயம் இருக்குது பார்த்துங்க. மீன் ஹார்டாக இருந்தால் வாங்கலாம். ரொம்ப சாஃப்டாக கொலன்னு இருக்க மீன் வாங்கவே வாங்காதீங்க. கண் வந்து ரொம்ப எல்லோவாக டேன் ஆகிடுச்சுன்னா அந்த மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னு அர்த்தம். இந்த கில்ஸ் வந்து ரெட் கலரில் கொஞ்சம் பிளட் கண்டென்ட் இருக்க மாதிரி இருந்தால் அது வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அர்த்தம். அதெல்லாம் பார்த்து தான் மீன் வாங்குவோம் நாங்கள். நான் இங்கே வீட்டுக்கிட்ட வந்து அதை பார்த்து தான் வாங்குவேன். அதுலேயும் கொஞ்சம் ஏமாந்துடுவேன். எப்படி அப்படின்னா பைசா அதிகமாக கொடுத்து வாங்கிடுவேன். வந்தோடனே திட்டு வாங்குவேன். அதனால் மோஸ்ட்லி வீட்டுக்கிட்ட கூட வாங்க மாட்டேன். எப்போயாச்சும் ஒரு நாள் ரேராக அத்தை எங்கேயாச்சும் வெளியே போயிருக்காங்க அப்படின்னா வீட்டுக்கிட்ட வர மீனை வந்து வாங்குவேன். மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம அதோட கண்ணை பார்த்தே சொல்லலாம். கண் ரொம்ப எல்லோவாக இருந்தால் அது ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால் அதுக்கப்புறம் அதோட கில்ஸ் வந்து பிளட்டியாக இருக்கணும். கொஞ்சம் பிளட் டைப்பில் இருக்கணும். ரத்த கலரில் இருக்கணும். ரொம்ப ஃபேடாக இருந்தால் அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படியே வந்து அடுப்புக்கிட்டே வந்து மீன் குழம்பெல்லாம் கூட்டிட்டு புளி ஆல்ரெடி ஊற வச்சுட்டு தான் வந்து மீன் கழுவி வந்து உட்காந்தேன். அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்து கொஞ்சம் கல்லுப்பு போட்டு புளி ஊற வச்சாவே போதும். சீக்கிரமாக புளி வந்து ஊறிடும். சீக்கிரமாக ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் நல்லா கட்டிட்டு மீன் குழம்பு வைக்க ஆரம்பிச்சாச்சு. யாருக்காச்சும் மீன் குழம்பே வைக்க தெரியல அப்படின்னாலும் கூட இதை பார்த்தா கிளியராக புரியும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் பண்ணுறவங்களுக்கு கூட நியூ ஃப்ரெஷ்ஷர் கூட இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பாக கிளியராக புரியும். இன்னிக்கிட்டே வந்து இப்படி தான் போச்சு. அடுப்புக்கிட்டே நின்றுட்டு சரி வீடியோ கேமரா வச்சுட்டு ஒரு 3 பசங்க டியூஷன் வந்துட்டு இருந்தாங்க. அவங்களையும் பார்த்துட்டே வந்து போயிடுச்சு. நல்லா நம்ம புளியை கரைச்சி வடிகட்ட பிறகு வெங்காயம் தக்காளி அதுக்குள்ளேயே போட்டு ஒரு தடவை ஒரு கரைச்சல் கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு கொஞ்சம் சீக்கிரமாகவும் வதங்கும். இதில் நல்லா வெங்காயம் தக்காளி போட்டு கரைச்சிக்கணும். எங்கள் அம்மா வீட்டிலலாம் வந்து காரக்குழம்பு கூட இந்த மாதிரி தான் கூட்டி வைப்பாங்க. பட் நாங்கள் இங்கே எங்கள் மாமியார் வீட்டில் வந்து கூட்டிலாம் வைக்க மாட்டோம். காரக்குழம்புலாம் சும்மா வெங்காய தக்காளி வதக்கிட்டு அப்படி தான் வைப்போம். பட் அம்மா வீட்டில் வந்து காரக்குழம்பு கூட இந்த மாதிரி கூட்டி தான் வைப்பாங்க. டேஸ்ட்டாக தான் இருக்கும். மீன் குழம்பு மாதிரியே தான் இருக்கும். முருங்கைக்காய் கத்திரிக்காயெலாம் போட்டு முன்னாடியே இது மாதிரி கூட்டிட்டு வைப்பாங்க. தேவையான அளவுக்கு வீட்டு மிளகாத்தூள் போட்டுங்க. இது வீட்டு மிளகாத்தூள் தான் நாங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். இதுவே பத்தலன்ட்டு வேறு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டேன். ஆக்சுவலாக நல்லா இருந்தது மீன் குழம்பு இன்றைக்கி. இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு வெங்காய தக்காளிலாம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். கமெண்ட் செக்ஷனில் நிறைய கொஷின்ஸ் கேட்குறீங்க. எஃபி உங்கள் டிபி என்ன அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கூட கேட்குறீங்க. எஃபியில் டிபி என்ன வச்சுருக்குன்ட்டு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? ஃபேமிலி ஃபோட்டோ தான் வச்சுருக்கேங்க. கண்டிப்பாக கேட்டவங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபேமிலி ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன். நான் எங்கள் வீட்டுக்காரருக்கு என் பையன் இருப்பான் டிபியில். எப்படி சொல்கிறேன், எஃபியில் ஆக்சுவலாக நான் இந்த வீடியோவில் எதுவும் அப்லோட் பண்ணலை. வெறும் யூடியூப்பில் மட்டும் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இது வரையும். யூடியூப் சேனல் மானிட்டைஸ் ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறம் எஃபியில் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக. இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா அதை தக்காளியில் இருக்க சாரெல்லாம் வந்து நல்லா மீன் குழம்புல இறங்கிடும். ஒருத்தவங்களுக்கு திக்காக இருந்தால் பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு தனியாக தான் பிடிக்கும். எங்களுக்கு மீன் குழம்பு கொஞ்சம் தனியாக இருந்தால் தான் பிடிக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எங்களோட ஃபேமிலி ரியலி ஒரு 8 மெம்பர்ஸ் இருப்போம். சின்ன குழந்தைங்களோட
சேர்த்து பெரியவங்களே ஒரு 5 பேர் இருப்போம். அதனால எங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் எங்களுக்கு பத்தும். தண்ணியாக இருந்தால் தான் எனக்கு முக்கியமாக குழம்பு சாப்பிட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நல்லா கரைச்சிட்டு அந்த வெங்காய தக்காளி எல்லாம் வந்து தனியாக எடுத்துங்க. இன்றைக்கி யாரெல்லாம் மீன் குழம்பு வச்சுருக்கீங்களோ கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பர்த்டே, கல்யாண நாள், ஆனிவர்சரி எல்லாருக்குமே வந்து பெஸ்ட்டு விஷஸ் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து ரெகுலராக பாருங்கள். ஏன்னா நியூ சேனல்ன்றதால இப்போ தான் வந்து நல்ல வரவேற்பு இருக்குது. உண்மையாகவே யூடியூப்பில் நல்ல வரவேற்பு இருக்குது. 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த 2 மந்த்ஸில் இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களை என்கேஜ் பண்ணுற மாதிரி நான் வந்து கண்டிப்பாக ரெகுலராக வீடியோ போடுறேன். இந்த வெங்காய தக்காளி அப்படியே எடுத்து நீங்கள் அடுப்பு மேலே வச்சிடக்கூடாது. கண்டிப்பாக தனியாக எடுத்துடணும். ஏன்னா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். நல்லா அதில் ஒரு கரைச்சல் கொடுத்துட்டு அந்த வெங்காய தக்காளி தனியாக எடுத்துருங்க. இது ஃபுல்லாக கிளியராக எடுத்துகிட்ட பிறகு ஒரு சைடில் வந்து அடுப்பு பற்ற வைக்கணும்னு சொல்லிவிட்டு இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அடுப்பு பற்ற வைக்கலான்னு போயிட்டேன். கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் காரம் ஆட் பண்ணிவிட்டேன். இது வந்து வீட்டு மிளகாத்தூள்ன்றதால கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தாலும் காரம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதிகமாக காரமெல்லாம் இருக்காது. ஏன்னா வந்து சுக்கு, மஞ்சத்தூள் நிறைய ஸ்பைசஸ் போட்டு செய்வாங்க எங்கள் வீட்டில். அதனால் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இது அப்படியே எடுத்து கடாயில் நம்ம மாற்றிக்கிட்டு இந்த சட்டியை தான் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மீன் குழம்பு செய்ய போகிறோம். மோஸ்ட்லி சட்டியில் வச்சா மீன் குழம்பு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் யாராச்சும் சென்னை அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கூட ஒரு தடவை சட்டியில் வச்சு பாருங்கள் வாங்கி. சீரியஸாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. சட்டியில் வந்து அடி பிடிச்சா கூட மீன் குழம்பு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நான் இங்கே வேறு கத்திகிட்டே இருக்கேன். அப்புறமா வந்து கொஞ்சமாக மீன் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா மஞ்சத்தூள், உப்பு போட்டு கழுவிக்கிட்டேன். ஏன் நம்ம மஞ்சத்தூள் போடுறோம் அப்படின்னா மீன், சீ ஃபுட்டு, நான்வெஜ்ஜு எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும்னா சின்ன சின்ன பாக்டீரியா, கிருமி எப்படியாச்சும் இருக்கும். நம்ம உடம்பு எப்படியோ அதே மாதிரி தான். அதையும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு தான் ஆக்சுவலாக சாப்பிட்ணும். அதனால மஞ்சத்தூள், உப்பு போட்டு க்ளீன் பண்ணுங்கள். நிறைய மஞ்சத்தூள் போட்டு ஃபிஷ்ஷு வந்து ரொம்ப வந்து எப்படி சொன்னால் அந்த நீச்சு ஸ்மெல் வரும். ஸ்மெல் வராமல் இருக்கு கண்டிப்பாக மஞ்சத்தூள், உப்பு போட்டு என்ன பண்ணுங்கன்னா கழுவுங்க. பேக்கெட்டில் போடுறான்னு பார்க்காதீங்க. அடுப்பு பக்கத்தில் எல்லா திங்ஸும் எடுத்தாந்து வச்சுருப்பாங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம். ஏன்னா வந்து கேஸ் எங்கே காலியாகிட போதோ அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானத்தில் மட்டும் இங்கே சமைச்சிட்ருப்பாங்க அத்தை. அதனால எல்லா திங்ஸுமே அடுப்பு பக்கத்துலேயே உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள்லாம் ஒரு பாக்ஸ் போட்டு மாட்டி வச்சுருப்பாங்க பக்கெட்டில். அதனால் மஞ்சள், உப்பு போட்டு நான் நல்லா கழுவிக்கிட்டேன். இன்னொரு தடவை கூட கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தலைலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. யாருக்காச்சும் கண்டிப்பாக இந்த என்ன மீனுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சொல்லிவிட்டு நினைக்கிறேன். இருந்தாலும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த பேர்லாம் தெரியல. இது இன்னொரு தடவை தண்ணி நல்லா ஊற்றிட்டு தண்ணியை வெடிக்கட்டு ஃபிஷ்ஷை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு பக்கம் அடுப்பு தீ பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்கள் சட்டி எடுத்து வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் வந்து ஓரளவுக்கு கம்மியாகவே ஊற்றிக்குங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து அதிகமாக இருந்தால் பிடிக்கும். நாங்கள் எண்ணெய் ஓரளவுக்கு கம்மியாக தான் ஊற்றிப்போம். கம்மின்னா எங்களுக்கு இதான் கம்மி. ஆக்சுவலாக கல்லெண்ணெய் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். கடுகு, வெந்தயம் போடணும் மீன் குழம்புக்கு. ஏன் வெந்தயம் போடணும் அப்படின்னு தெரியல. வெந்தயம் போடணும்னு சொல்லுவாங்க. அதனால் மோஸ்ட்லி நான் வெந்தயம் மீன் குழம்பு மட்டும் கடுகு, வெந்தயம், வெங்காய தக்காளி நம்ம கடைசியில் நல்லா இது பண்ணி எடுத்தோம்ல அந்த வெங்காய தக்காளி தான். எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க தேவையில்ல. அந்த வெங்காய தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிருங்க. இதுக்கு நடுவில் தயவு செஞ்சு கல்லுப்பு போடாதீங்க. ஏன்னா வந்து நம்ம குழம்பே வந்து கல்லுப்பு போட்டு தான் கூட்டியிருக்கோம். ஓகேங்களா? அதனால் திரியும் கல்லுப்பு போட்டு மீனும் கல்லுப்புலாம் போட்டு வாஷ் பண்ணியிருக்கோம். கல்லுப்பு இதில் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உப்பு கரிக்க ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் அந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. குழம்பு கூட்டும் போதும் கல்லுப்பு போட்டுருவாங்க. வெங்காய தக்காளி வதக்கும் போதும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கல்லுப்பு போட்டுருவாங்க வெங்காயம் வதங்கணுன்ட்டு. அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. உப்பு ரொம்ப கரிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா வதக்கணும். ஆக்சுவலாக அடுப்புன்றதால கொஞ்சம் சீக்கிரமாக தான் இதுவாகிடுது. நல்லா தீ பிடிக்குது இல்லையா? நம்ம எப்படி சொல்கிறதுன்னா சிலிண்ட்ரு வாங்குகிற விலைக்கு கொஞ்சம் கட்டை வாங்கி வச்சுட்டா இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஒன்று அடுப்புக்கிட்டேன்னா அடிக்கடிக்கு ஸ்டாப் ஆகிடும், புகையும், அதை ஊதணும், கொஞ்சம் கண் எரியும். அதனால் வெயில் அடிக்குது. ஆனால் அடுப்பு மேலே மட்டும் தான் வெயில். அந்த பக்கம் ஃபுல்லாகவே நிழலில் தான் நாங்கள் உட்கார இடம்லாம். அதனால் கொஞ்சம் வசதியாக தான் இருக்குது. என்ன ஒன்று அப்படின்னா கொஞ்சம் அடுப்பு நிற்காமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நின்றுடுச்சு அப்படின்னா அதை ஊதிட்டே இருக்கணும். கண் கொஞ்சம் எரியும். கொஞ்சம் இல்லை ரொம்பவே எரியும் கண். இந்த அடுப்பு வந்து பானையில் செஞ்சது. பக்கத்தில் இன்னொரு அடுப்பு வந்து வெறும் செங்கல்லே கட்டியிருக்கோம். இது வந்து உள்ளே பானை வச்சு கட்டுறதால இப்படி இருக்குது.
நல்லா வெங்காய தக்காளி வதங்கட்டும். நான் வதங்கிட்டே இருந்தேன். ஒரு பக்கம் வந்து மீன் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸும் ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முன்னாடியே எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பாப்பா இருக்கா, அவள் தான் வந்து கேமரா எடுத்துகிட்டு இருந்தா. ஆக்சுவலாக நான் எடுக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு, லீவுன்றதால பசங்க நிறைய பேர் இங்கே தான் வந்து விளையாடுவாங்க. சரி அவள் நான் கேமரா எடுக்கிறேங்கான்னு சொல்லி கேமரா எடுத்துகிட்டு இருந்தா. நான் என்ன பண்ணேன், வெங்காய தக்காளி நல்லா வதங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க, டியூஷன் பசங்க ஒரு 3 பசங்க வந்துட்டுருக்காங்க ரீடிங் சொல்லி தரத்துக்காக. அவங்கள அப்படியே கவனிச்சிட்டே வெளியே கூப்பிட்டு வந்து பயப்பட உட்கார வச்சுட்டேன். அவங்களையும் அப்படியே கவனிச்சிட்டே நம்ம இதை வதக்கிட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு. வீட்டில் ஒரு பக்கம் சாப்பாடு, அரிசிக்கு சாப்பாடு மட்டும் அரிசி ஊற வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன். கூடவே இந்த பக்கம் வந்து மீன் வறுக்கிறதுக்கு தோசைக்கல் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் இருக்கிற தண்ணி இதுதான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அடுப்பு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பற்ற வைக்க போகிறேன். ஆக்சுவலாக இது வரையும் பற்ற வச்சதில்ல அந்த பக்கம் அடுப்பை. சரி பற்ற வச்சிடலாம். அதுலேயும் உள்ள சாம்பல் மட்டும் எடுத்து போட்டு வச்சுருந்தோம். இந்த அடுப்பில் எரியிற சாம்பல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு வச்சுருந்தோம். சரி அந்த பக்கமாக அடுப்பு பற்ற வைக்கலாம் அப்படின்ட்டு. மொட்டையில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அக்கா எப்படி அடித்தாங்கன்ட்டு பாருங்கள். மொட்டை வந்து எப்படி சொல்கிறதுனா, மொட்டை அடிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம மனசு தான் காரணம் எல்லாத்துக்குமே. அழகு அப்படின்றது முகத்தில் மட்டும் கிடையாது, மனசில் தான் இருக்குது. முடி இருந்தால் எப்படி இருக்கும், முடி இல்லைனா எப்படி இருக்கும், அதை பற்றிலாம் யோசிக்கவே கூடாது. முன்னாடி டிசைட் பண்ணது தான் ஆக்சுவலாக மொட்டை அடிக்கணும் அப்படின்றது. அதனால் எனக்கு எந்த ஃபெமினிசமும் குறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக கேட்குறீங்க, மொட்டை அடிக்கிறது அப்லோட் பண்ணுங்கள், அப்போ தான் வியூஸ் போகும், அப்போ தான் சப்ஸ்கிரைபர்ஸ் வரும் அப்படிலாம் சொல்கிறீங்க. அந்த அளவுக்கு மொட்டை அடிக்கிறத பற்றி நான் போடுற மாதிரி ஐடியாவில் இல்லை. வேறு இந்த வெயில் காலம் வந்தாவே என்ன முக்கியமோ ஈ முழிச்சிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து சரி மீன் வந்து வறுக்கிறதுக்காக இது செய்யலாம். ஆக்சுவலாக ஏன் முக்கியதுன்னா, மீன்லாம் க்ளீன் பண்ணோம் இல்லையா, அதனால் கூட முக்கியம். அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். சரி வறுக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே போட்டு மசாலா போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெமன் வந்து கட் பண்ணிட்டு, லெமன் பிழியிறது வந்து வீட்டுள்ளே இருக்கா, சரி வீட்டுள்ளே ஏன் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜெல்லிக்கண்ணிலேயே மேலே பிழிஞ்சிட்டேன். யாருக்காச்சும் இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். மேலே ஜெல்லிக்கண்ணி மேலே இது மாதிரி பிழிஞ்சிங்கன்னா விதை எதுவும் உள்ளே போகாது, உங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். 2 அதாவது ஒரு லெமன் ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டுக்காச்சு. கூட வந்து இதில் ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் ஆட் பண்ணல. என்னென்னா பெப்பர். ஆக்சுவலாக தயிர், மிளகாத்தூள், சால்ட்டு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூள். ஓகேவா. பெப்பர் வந்து இதில் வைக்கல இந்த பிளேட்டில். கடைசியாக தான் நான் பெப்பர் போய் எடுத்துகிட்டு வந்தேன், மறந்துட்டேன். சரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஃபிஷ்ஷு வந்து ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு வறுப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஒருத்தவங்க புளி ஊற்றுவாங்க. புளி ஊற்றலாம். புளி ஊற்றினா என்ன விஷயம்னா அடி பிடிக்கும்னு சொல்லுவாங்க அம்மா. அதனால் புளி வந்து ஊற்ற மாட்டாங்க. ஒரு ட்ரிக்கு அடி பிடிக்கக்கூடாது அப்படின்னா, எக்கு ஒயிட் இருக்குது தெரியுமா, எக்கோட ஒயிட்டை வந்து நீங்கள் இதில் ஊற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக மீன் வந்து அந்த இதில் ஒட்டவே ஒட்டாது, அந்த கல்லில் அடியே பிடிக்காது. நல்லா ஆம்லேட் எப்படி வந்து நம்மளுக்கு ஒட்டாமல் வருதோ அதே மாதிரி கிடைக்கும். நான் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். நான் முட்டை இல்லைன்றதால நான் பண்ணலை ஆக்சுவலாக அந்த விஷயத்த. இது மட்டும் தான் ஆட் பண்ணிட்டு ஃபிஷ்ஷெல்லாம் பாருங்கள், மண்ணெலாம் மஞ்சள் போட்டு கழுவுனால எல்லோ கலரில் இருக்க ஃபிஷ்ஷு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணிட்டு தான் பண்ணணும் ஃபிஷ்ஷு, ப்ரான் எல்லாம். ஏன்னா வந்து அது டீகம்போஸ் இறந்து நம்மக்கிட்ட எத்தனை மணி நேரம் கழிச்சு நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு நம்மளுக்கே தெரியாது. அதனால் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் நான் பெப்பர் மட்டும் நான் கடைசியாக ஆட் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 10 பீசஸ் மேலே தான் வந்து வறுக்க எடுத்தேன். ஏன்னா வந்து வறுக்கிற மீனை தான் நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க வீட்டில். அதனால் இதெல்லாம் வந்து குழம்புக்கு தலை கொஞ்சம் குழம்புக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு குழம்புக்கு ஏதாச்சும் மீதி எல்லா மீனும் வறுக்க ஆரம்பிச்சாச்சு. எல்லாத்தையும் நல்லா மேக்னேட் பண்ணிவிட்டு பெப்பர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன். ஆக்சுவலாக ஒவ்வொருத்தங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேக்னேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு செய்வாங்க. நான் ஃப்ரிட்ஜெலாம் வைக்கல, ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வேலை சீக்கிரம் முடிஞ்சால் நாளைக்கு டியூஸ்டேக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி நான் மண்டே ஈவினிங் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிடுவேன். நான்வெஜ்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு மறுநாள் காலைல டியூஸ்டே கிச்சனை மட்டும் க்ளீன் பண்ணிப்பேன். அதனால் வந்து எல்லாத்தையும் இன்றைக்கே செஞ்சிடணும், ஃப்ரிட்ஜில் எதுவும் எடுத்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இதை ஊற வச்சுட்டு அங்கே வெங்காயம் வதங்கிடுச்சு நல்லா. அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம், கூட்டி வச்ச குழம்பு ஊற்றிட்டு நம்ம தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சாவே போதும். இந்த குழம்பு நல்லா வந்து திக்காக வந்துடும். ரொம்ப திக்காக வராது குழம்பு, எப்படி சொல்கிறதுனா பச்சை ஸ்மெல்லாம் போய்
எண்ணெய் அப்படியே மேலே வந்து தனியாக பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நம்ம மீன் போட்டு இறக்கிட்டா போதும். மீன் வந்து போட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்குள்ளேயே அது வெந்துடும். இந்த பக்கம் அடுப்பத்தை வச்சுட்டு தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றி மீன் வறுக்க ஆரம்பிச்சாச்சு. சீரியஸாக அடுப்பு நல்லா எரிஞ்சுது. எப்படி சொல்கிறதுனா, இந்த அடுப்பு ஆக்சுவலாக இவ்வளோ பெருசு. அதோட மவுத் வந்து ரொம்ப பெருசு, இந்த அடுப்போட மவுத் வந்து. ஏன்னா பெரிய பெரிய டபரா அதெல்லாம் வைக்கிறதுக்காக தான் வந்து இந்த அடுப்பு கல்லுலேயே கட்டினது. எப்படி வருமோ அப்படின்னு பார்த்தாச்சு. சீரியஸாகவே இந்த அடுப்பு எங்களுக்கு அந்த பானை அடுப்போட இந்த அடுப்பு ரொம்ப நிறைய தீ பிடிக்குது. நல்லா ஸ்பேஸும் இருக்குது. நல்லா ஃபிஷ்ஷும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லா ரோஸ்ட்டும் ஆயிடுச்சு. யாருக்கெல்லாம் ஃபிஷ் ஃப்ரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மீன் குழம்புல வந்து நான் மீனோட தலை மட்டும் தான் சாப்பிடுவேன். ஃபிஷ் ஃப்ரையில் எது செஞ்சாலும் எப்படி செஞ்சாலும் சாப்பிடுவோம். இந்த நான் ஆல்ரெடி சொன்னல, புகை வந்துகிட்டே இருக்கும், அடிக்கடி ஸ்டாப் ஆகிடும், டக்குன்னு எரியும், அப்பப்போ ஊற்றிக்கிட்டே இருக்கணும். இந்த குட்டி வேறு நடுவில் சவுண்ட் கொடுத்துட்டே இருக்கான் நான் பேசும்போதும். வெயில் வேறு செம்ம வெயில். இப்படி தான் உட்காந்து செஞ்சிட்ருக்கோம். இந்த பக்கம்லாம் நிழலாக தான் இருக்குது. இந்த ஃப்ரண்ட்டில் தான் எங்களுக்கு வெயில் அடிக்குது. மற்றபடி நாங்கள் நிழலில் சேஃபாக தான் இருக்கோம். நல்லா மீனும் வேக ஆரம்பிச்சிச்சு. சுற்றி எங்கள் வீட்டை சுற்றி என்ன இருக்கோ இல்லையோ மருதாணி செடி இருக்கும். ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் வந்து மருதாணி ஒடிச்சு எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் விற்பாங்க. ஃபுல்லாக மருதாணி செடி தான் இருக்குது. சரி, ஒரு பக்கம் குழம்பு கொதிக்க தான் பார்க்கலான்ட்டு நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த குழம்பு வந்து கொஞ்சம் இந்த எண்ணெய் தனியாக வந்து வற்றி வந்த பிறகு நம்ம மீன் போடலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் திரியும் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, கொதிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இதுக்கு நடுவில் போய் சாப்பாடும் உள்ளே ரெடி பண்ணிவிட்டு வந்துட்டு இருப்பேன். ஏன்னா வந்து இந்த ஒரே டைமில் சீக்கிரம் முடிச்சிடணும். குட்டி தூங்கும் போது தான் எல்லா வேலையும் செய்ய முடியும். அதனால் அவன் தூங்கிட்டு இருக்கப்போ எல்லா வேலையும் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காலைல செய்ய ஆரம்பிச்சாச்சு. ஒரு பக்கம் பக்கத்தில் இருக்க மீனும் வந்து எப்படி சொல்கிறது, நல்லா ரோஸ்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. எல்லா வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு. ஒரேடியே சாப்பிட போயாச்சு. கடைசியாக யாருக்கெல்லாம் நம்ம சேனல் பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் வந்து நிறைய ரெசிபீஸ் எல்லாத்தோட நான் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். பாய், see you.